அமெரிக்கா, இஸ்ரேல் உட்பட சர்வதேச நாடுகளுக்கு எதிராக கடுமையான வலிமையான தீர்மானங்கள் எடுத்த மிக முக்கியமான ஒரு நபர் தான் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி. ஈரான் ஜனாதிபதியும் வெளிவிவகார அமைச்சரும் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமான செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சீரற்ற வானிலை காரணமாக ஒரு மலைத்தொடர் பகுதியில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகி 9 பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இவர்களுடைய உயிர் காவு கொள்ளப்பட்டதுக்கான காரணம் உண்மையிலேயே சீரற்ற வானிலையால் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது தானா, இல்லாட்டி இது திட்டமிடப்பட்ட ஒரு படுகொலையா, இதுக்கு பின்னால் சதி இருக்கா? உண்மையில் அந்த ஹெலிகாப்டர் எப்படி விபத்துக்குள்ளாகி இருந்தது, அதில் பயணம் செய்தவர்களை காப்பாற்ற முடியாமல் போனதுக்கான காரணம் என்ன, இப்போ ஈரானில் என்ன நடந்து வருது, இதுவரைக்கும் ஈரான் ஆதரவோடு இயங்கி வந்த ஹிஸ்புல்லா, ஏமன் ஹூத்தி, ஹமாஸ் இயக்கத்துக்கு இனி என்ன நடக்கும்? வளம மாதிரியான ஆதரவு ஈரான்கிட்ட இருந்து அவர்களுக்கு கிடைக்குமா? இதே மாதிரியான ஒரு வலிமையான தலைவர் ஈரானில் உருவெடுக்க முடியுமா? இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கான பதிலை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். ஈரான் அரசியலை பொறுத்த வரைக்கும் 2வது மிக முக்கியமான தலைவர் தான் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி. ஈரான் அரச தலைவர், அதி உயர் தலைவர், சுப்ரீம் லீடர் அயத்தொல்லா அல் கமேனி. அவருக்கு பிறகு அரசாங்கத்தினுடைய தலைவர் 2வது நிலையில் இருக்கிறவர் தான் ஈரான் ஜனாதிபதி, அதாவது இப்ராஹிம் ரைசி. 63 வயதான இப்ராஹிம் ரைசி சுப்ரீம் லீடர் என்ற நிலையை அடைய முடியும். அயத்தொல்லா அல் கமேனிக்கு பிறகு அந்த பதவி அவருக்கு தான் கிடைக்கும் என்று சொல்லி பலராலையும் எதிர்வு கூறப்பட்டிருந்தது. இப்போ அவருடைய உயிர் காவு கொள்ளப்பட்டிருக்கு. மிக கடுமையான பல தீர்மானங்களை அண்மை காலங்களில் அவர் எடுத்திருக்கிறாரு. தைரியமாக செயற்பட்ட ஒரு தலைவராகவும் மக்களால் அவர் கொண்டாடப்பட்டிருக்கிறாரு. உயிர் அச்சுறுத்தல் இருந்த நிலையிலையும் பல நாடுகளுக்கு பயம் இல்லாமல் அண்மையில் இலங்கைக்கு, பாகிஸ்தானுக்கு சொல்லி விஜயம் செஞ்சிருந்தார். இஸ்ரேல் மேலே ஒரு நேரடியான வான்வழி தாக்குதலை வரலாற்றில் முதல் தடவையாக ஈரான் நடத்தியிருந்தது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி தான். அசர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் இடையில் அண்மை காலமாக நெருக்கமான உறவுகள் வலுவடைகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அசர்பைஜானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலினுடைய மிக நெருக்கமான ஒரு நட்பு நாடு என்று சொல்லி கருதப்பட்டிருந்தது. இஸ்ரேல்ட மொசாட் அசர்பைஜான்லேருந்து தான் பல திட்டங்களை தீட்டியிருக்கு, பல தாக்குதல்களை நடத்தியிருக்கு என்ற சந்தேகங்கள், தகவல்கள் கூட கடந்த காலங்களில் வெளியாகி இருந்தது. ஆனால் அண்மை காலமாகவே கடந்த ஒரு சில வருஷங்களாக ஈரானுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையிலான உறவு இன்னும் நெருக்கமடைஞ்சிருந்தது. இந்த உறவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி இலங்கையில் எப்படி உமாவியான்னு சொல்லி ஒரு டேம் ப்ரொஜெக்ட் முன்னெடுக்கப்பட்டிருந்ததோ அதே மாதிரியான ஒரு அணைக்கட்டு திட்டம் ஈரானுடைய உதவியோட அசர்பைஜானில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தில் திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியும் வெளிவிவகார அமைச்சர் ஹுசைன் உள்ளிட்ட 9 பேர் பயணம் செய்கிறாங்க ஒரே ஹெலிகாப்டரில். அந்த நிகழ்வில் இந்த தூதுக்குழு கலந்து கொள்கிறாங்க. ஜனாதிபதி, வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கிறாங்க. அந்த அணைக்கட்டு, அந்த டேம் ப்ரொஜெக்ட் திறந்து வைக்கப்படுது. அசர்பைஜான் ஜனாதிபதியும் அந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறாரு. இப்படி கலந்து கொண்டதுக்கு பிறகு ஈரான்ட டப்ரீஸ் நகர் நோக்கி, ஈரானுடைய மிக முக்கியமான ஒரு நகர் தான் டப்ரீஸ் நகர், இந்த நகரம் நோக்கி 3 ஹெலிகாப்டர்கள் பயணத்தை ஆரம்பிக்குது. 2 ஹெலிகாப்டர்கள் கன்வே ஹெலிகாப்டர்கள் என்று சொல்லப்படும். ஈரான் ஜனாதிபதி அந்த தூதுக்குழுவுக்கு பாதுகாப்புக்காக போன 2 ஹெலிகாப்டர்கள். மற்றொரு ஹெலிகாப்டரில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியும் வெளிவிவகார அமைச்சர் ஹுசைனும் பயணம் செய்கிறாங்க. அவரோட சேர்த்து இன்னும் 7 பேர் பயணம் செஞ்சதா சொல்லப்பட்டிருந்தது. இந்த மற்ற 2 ஹெலிகாப்டர்களும் பாதுகாப்பாக தரையிறங்குது டப்ரீஸ் நகரில். ஆனால் ஈரான் ஜனாதிபதி, வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட 9 பேர் பயணம் செய்ததா சொல்லப்பட்ட அந்த ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் பாதுகாப்பாக தரையிறங்கல்ல மாயமாகுது, காணாமல் போகுது. அந்த ஹெலிகாப்டருக்கு என்ன நடந்தது என்று சொல்லி தேடுதல்கள் முன்னெடுக்கப்படுது. சமூக வலைத்தளங்களில் இந்த தகவல் தீயா பரவுறதுக்கு ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு ஈரானுடைய உள்நாட்டு ஊடகங்கள்லையும் சர்வதேச ஊடகங்கள்லையும் இது மிக முக்கியமான தலைப்புச் செய்தியாக இடம் பிடிக்குது. ஈரான் ஜனாதிபதிக்கு என்ன நடந்ததுன்ற கேள்வி பலராலையும் எழுப்பப்படுது. சர்வதேச நாடுகள் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க ஹெலிகாப்டரை தேடுறதுக்காக. குறிப்பாக ரஷ்யாவினுடைய நிபுணத்துவம் கொண்ட மீட்பு குழு நேரடியாக அனுப்பி வைக்கப்படுது. தொழில்நுட்ப உதவிகள் பல தரப்பிட்டையும் இருந்து பெற்றுக்கொள்ளப்படுது. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தொழில்நுட்ப உதவியும் இதுக்காக பெற்றுக்கொள்ளப்படுது. துருக்கியினுடைய ட்ரோன்கள் அனுப்பப்படுது. IRGC இராணுவ குழு நேரடியாகவே அந்த இடத்துக்கு ஒட்டுமொத்த இராணுவ பலத்தையும் பயன்படுத்தி மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறதுக்காக அனுப்பப்படுது. பல மணித்தியாலங்கள் தேடியும் அந்த ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்கவே முடியாமல் போகுது. இந்த ஹெலிகாப்டர் மாயமான இடம் மிக முக்கியமான ஒரு பிரதேசம்
அசர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் இடையில் எல்லை பிரதேசத்தில் தான் இந்த ஹெலிகாப்டர் காணாமல் போயிருந்தது. ஈஸ்ட் அசர்பைஜான் என்று சொல்லப்படுற பகுதியில் வச்சு இந்த ஹெலிகாப்டர் காணாமல் போகுது. ஈஸ்ட் அசர்பைஜான் என்று சொல்லி அசர்பைஜான் என்ற பெயர் இருந்தாலும் கூட அது ஈரானுக்கு சொந்தமான ஒரு மாகாணமாக தான் இருந்து வருது. இந்த இடத்துல ஒரு கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் ஈரானுடைய பாதுகாக்கப்பட்ட ஒரு வன பிரதேசமாக கருதப்படுற இடத்துல தான் இந்த ஹெலிகாப்டர் காணாமல் போகுது. அடர்த்தியான காடுகள், மலை பிரதேசம், இதை தவிர கடுமையான மழை வீழ்ச்சி பதிவாகி கொண்டிருந்த சந்தர்ப்பம், பனிப்பொழிவு அதிகமாக பெய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஹெலிகாப்டர் காணாமல் போயிருந்தது. மீட்பு குழு வாகனங்களில் அந்த இடத்துக்கு போக முடியாமல் நடந்து பயணம் செய்து அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான தீவிரமான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுது. துருக்கி அனுப்பின அந்த ட்ரோன் ஒரு மிக முக்கியமான ஆதாரத்தை கண்டுபிடிக்குது. புகை மூட்டம் ஒரு இடத்திலிருந்து வெளியானது கண்டுபிடிக்கப்படுது. குறிப்பாக ஹீட் வேவ், அந்த வெப்ப அலைகள் கண்டுபிடிக்கப்படுது. இது சம்பந்தமான காட்சிகள் ஊடகங்களில் வெளியாகி இருந்தது. அந்த வெப்ப அலைகளை வச்சு அந்த இடத்துக்கு அந்த மீட்பு குழு அனுப்பப்படுது. அந்த இடத்துல உருக்குலைஞ்ச நிலையில், சிதைவடைஞ்ச நிலையில் ஹெலிகாப்டரினுடைய சில பாகங்கள் மட்டும் கண்டுபிடிக்கப்படுது. பின்பகுதி மட்டும்தான் காணக்கூடிய மாதிரி இருந்தது. மற்ற எல்லாமே நொறுங்கி போயிருந்தது, தீப்பற்றி எரிஞ்சிருந்தது. யாருமே உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி ஆரம்பத்தில் தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஆனால் ஈரானிய ஊடகங்கள் ஆரம்பத்திலிருந்து குழப்பமான தகவல்களையே பொதுமக்களுக்கு சொல்லி வந்தது. முதல்ல சொல்லப்பட்ட தகவல் என்னென்னு சொன்னால், ஈரான் ஜனாதிபதியும் வெளிவிவகார அமைச்சரும் ஹெலிகாப்டரில் பயணம் செய்யாமல் சீரற்ற வானிலை காரணமாக காரில் தான் பயணம் செஞ்சாங்கன்ற தகவல் சொல்லப்பட்டிருந்தது. ஒரு சில நிமிஷங்களுக்குள்ள அந்த பதிவு, அந்த செய்தி ஈரான் ஊடகங்களால் திரும்ப பெறப்பட்டிருந்தது, நீக்கப்பட்டிருந்தது. கடுமையான தேடுதலுக்கு பிறகு அந்த இடத்துக்கு மீட்பு குழு அனுப்பப்பட்டதுக்கு பிறகு 9 பேர் உயிரிழந்தாங்கன்ற உத்தியோகபூர்வமான தகவல் ஈரான் அரச ஊடகத்தில் முதன்முறையாக அறிவிக்கப்படுது. அதுக்கு பிறகு ஈரான் அரசாங்கமும் அந்த தகவலை உறுதிப்படுத்தி இருந்தது. இந்த ஹெலிகாப்டரை பொறுத்த வரைக்கும் 15 பேர் பயணம் செய்ய முடியும் என்று சொல்லி சொல்லப்படுது. அதில் 9 பேர் மட்டும்தான் உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு மேலதிகமாக வேறு யாராவது பயணம் செஞ்சாங்களா இல்லையான்றது சம்பந்தமான எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் வெளியாகலை. முதலாவது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி, அடுத்தது ஈரான் வெளிவிவகார அமைச்சர் ஹுசைன், ஈரான் ஜனாதிபதியுடைய பாதுகாப்பு பிரிவின் தலைமை அதிகாரி, பைலட், கோ பைலட், அந்த க்ரூ மெம்பர்ஸ், தொழில்நுட்ப உதவியாளர் ஒருவர் அதிலிருந்து தான் சொல்லப்படுது. இந்த மாதிரி 9 பேருடைய உயிர்கள் இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் காவு கொள்ளப்பட்டிருக்கிறதா இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது உண்மையிலேயே இயற்கை சீற்றம் காரணமாக ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான சம்பவமா என்ற மிக முக்கியமான கேள்வி இருக்குது. என்னென்னு சொன்னால், ஈரானை பொறுத்த வரைக்கும் பல எதிரிகள் இருக்குது. சர்வதேச நாடுகள், அமைப்புகள் என்று சொல்லி ஏராளமான எதிரிகளை சொல்ல முடியும். அமெரிக்கா, இஸ்ரேல், இந்த மாதிரியான பல தரப்புகளை சொல்ல முடியும். அவரோட உயிருக்கு ஏற்கனவே அச்சுறுத்தல் இருந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் ஈரான் ஊடகங்கள் சொல்கிற ஒரு தகவல், சீரற்ற வானிலை காரணமாக, அதிகமான பனிமூட்டம் காரணமாக இந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி இருந்தது என்ற விஷயம். ஹார்ட் லேண்டிங் என்று சொல்லி ஒரு சொல் தான் முதன்முறையாக ஈரான் ஊடகங்களில் பயன்படுத்தப்பட்டிருந்தது இந்த ஹெலிகாப்டர் எப்படி காணாமல் போனதுன்றதை விவரிக்கிறதுக்காக. இந்த ஹார்ட் லேண்டிங் என்று சொல்லப்படுற சொல்ல ரஷ்ய அதிகாரிகள் தான் விமான விபத்துக்களை விவரிக்கிறதுக்காக அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஒரு விமானம் அவசரமாக கடுமையான ஒரு நிலையில் தரையிறக்கப்படும் போது ஹார்ட் லேண்டிங் என்று சொல்லப்படும். விமானத்தினுடைய, ஹெலிகாப்டரினுடைய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருக்கலாம், இல்லாட்டி பைலட் விமானிகளினுடைய சில பிழைகள், தவறுகள் இதுக்கு காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் ஹெலிகாப்டர்கள், விமானங்கள் அவசரமாக தரையிறக்கப்படும் போது அது ஹார்ட் லேண்டிங் என்று சொல்லப்படும். பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அது ஒரு அடர்த்தியான காட்டு பிரதேசம், மலை பிரதேசம். அங்கே பாதுகாப்பாக தரையிறங்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, யாருமே உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட மாதிரி அந்த 9 பேருடைய உயிர்களும் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது பிறகு உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த ஹெலிகாப்டர் அமெரிக்காவினுடைய ஒரு தயாரிப்பு. பெல் 212 என்று சொல்லப்படுற ஹெலிகாப்டரில் தான் இந்த 9 பேர் பயணம் செஞ்சுருக்கிறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி 15 பேர் பயணம் செய்ய முடியும் பைலட்டோட சேர்த்து. 9 பேருக்கு மேலதிகமாக வேறு யாராவது பயணம் செஞ்சுருக்கிறாங்களான்றதை பற்றின உறுதியான தகவல்கள் கிடையாது. இது ஒரு விபத்து என்று சொல்லி ஈரான் இப்போ வரைக்கும் சொல்லி வந்தாலும் இது ஒரு திட்டமிட்ட சதி என்று நம்ம எடுத்துக்கொள்றதுக்கான நேரடியான காரணங்கள், ஆதாரங்கள் இல்லாட்டியும் மறைமுகமான சில காரணங்கள் இருக்குது.
ஈரான் அணுவாயுதம் சம்பந்தமான சோதனைகளில் ஈடுபட்டு வாரதா குற்றம் சுமத்தப்பட்டு 1979ஆம் ஆண்டிலிருந்து பல தடைகள் உலக நாடுகளால், அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளால் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தடைகள் காரணமாக விமானங்களுக்கு, ஹெலிகாப்டர்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை ஈரானால் கொள்வனவு செய்ய முடியாத நிலைமை உருவாகியிருந்தது. புது விமானங்களையோ ஹெலிகாப்டர்களையோ கூட ஈரானால் கொள்வனவு செய்ய முடியாமல் இருந்தது. ஈரான் ஏவியேஷன் வரலாற்றை பொறுத்த வரைக்கும், விமானத்துறை வரலாற்றை பொறுத்த வரைக்கும், அந்த தடை விதிக்கப்பட்டதிலிருந்து இந்த உதிரி பாகங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போன பல காரணங்களை முன்வச்சு விபத்துக்கள் காரணமாக இதுவரைக்கும் அந்த தடை விதிக்கப்பட்டதிலிருந்து 2000க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது. விமான விபத்துக்களில் 1755 பேர் நேரடியாக இந்த சம்பவங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பாதுகாப்பு துறையோட சம்பந்தப்பட்ட பல முக்கியஸ்தர்கள் இந்த மாதிரியான விபத்துக்களில் மரணமாகி இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு வகையில் அமெரிக்காவும் இதுக்கு மறைமுகமான காரணம் என்று சொல்லியும் சொல்ல முடியும். இதுக்கு பிறகு நீ ஈரானில் என்ன நடக்கும் என்ற கேள்வி பலருக்கும் ஏற்படும். 5 நாட்கள் தேசிய துக்க தினமாக ஈரானில் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஈரானுடைய சுப்ரீம் லீடர், உயர் தலைவர் அயதோல்லா அல் கமேனியால் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கு. நாளைக்கு அந்த சடலங்கள் நல்லடக்கம் செய்யப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. டப்ரீஸ் நகருக்கு இன்றைக்கு கொண்டு போகப்படுது, சடலங்கள் கொண்டு போகப்படுது. அதுக்கு பிறகு தெஹ்ரானுக்கும் சடலங்கள் கொண்டு போகப்பட்டு மக்கள் அஞ்சலி செலுத்தினதுக்கு பிறகு அவருடைய சொந்த ஊரில், ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியினுடைய சொந்த ஊரில் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த மாதிரி சடலங்கள் மீட்கப்பட்டிருந்தாலும் அது எல்லாமே பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் அந்த சடலங்கள் எல்லாமே உருக்குலைஞ்ச நிலையில், சிதைவடைஞ்ச நிலையில் மீட்கப்பட்டிருக்கு. யாருடைய சடலம் என்றதை கூட அடையாளப்படுத்த முடியாத நிலைமை உருவாகி இருக்கிறதாகவும் இப்போ செய்திகள் வெளியாகி இருக்கு. ஈரான்ட அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனாதிபதி பதவி வெற்றிடமாக இருந்த அரசியலமைப்பின்படி உப ஜனாதிபதியா, துணை ஜனாதிபதியா இருக்கிறவர் அந்த பதவிக்கு உடனடியாகவே நியமிக்கப்படுவார். இதுக்கு சுப்ரீம் லீடருடைய, உயர் தலைவர் அயதோல்லா அல் கமேனியினுடைய அனுமதி தேவை. அந்த அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகி இருந்தது. உப ஜனாதிபதியா, துணை ஜனாதிபதியா செயற்பட்டு வந்த முகமது மொக்பர் 68 வயதானவர் அந்த கடமைகளை பொறுப்பேற்க இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. 50 நாட்களுக்கு அவர் அந்த கடமைகளை வகிக்க போறாரு. 50 நாட்களுக்கு உள்ள திரும்பவும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் ஈரானில் நடத்தப்பட இருக்கு. 2025ஆம் ஆண்டில் தான், அடுத்த வருஷம்தான் ஈரானில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட இருந்தது. ஆனால் இப்போ முன்கூட்டியே நடத்தப்பட வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. 50 நாட்களுக்குள்ள புது ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டிய நிலைமையும் ஈரானுக்கு உருவாகி இருக்கு. அதே நேரம் வெளிவிவகார அமைச்சராகவும் அலி பகேரி நியமிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. பதில் வெளிவிவகார அமைச்சராக அவரும் செயற்பட போறாரு. வெளிவிவகார அமைச்சராக செயற்பட்டு வந்த ஹுசைன் மிக முக்கியமான ஒரு நபர். தைரியமான, கடுமையான பல தீர்மானங்களை அவர் எடுத்திருக்கிறாரு. குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானங்களாக இருக்கலாம், அது மாதிரி வெளியுறவு கொள்கைகளில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களாக இருக்கலாம். அவரை மாதிரி இந்த அலி என்று சொல்லப்படுற அமைச்சரும் செயற்படுவாரா இல்லையான்றது தெரியாது. ஆனால் நம்ம நாடுகளில் மாதிரியான ஒரு அரசியல் நிலைமை அங்கே கிடையாது. எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வார நேரத்தில் ஒரு நாட்டினுடைய கொள்கைகள் மாற்றமடைகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான சூழல் கிடையாது. என்னென்னு சொன்னால், அரச தலைவராக சுப்ரீம் லீடர் தொடர்ச்சியாகவே செயற்பட்டு வருவார். அரசாங்கம் மாறும், ஜனாதிபதிகள் மாறினாலும் கூட அந்த பதவி என்றது அப்படியே இருக்கும். இதனால் இந்த கொள்கைகளில் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது என்று சொல்லப்படுது. ஏற்கனவே எப்படி ஈரானுக்கும் மற்ற குழுக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் நெருக்கமாக இருந்ததோ, ஏமண்ட ஹூத்தி இயக்கமாக இருக்கலாம், லெபனான்ட ஹிஸ்புல்லாவாக இருக்கலாம், ஹமாஸ் இயக்கமாக இருக்கலாம், இதுவரைக்கும் எப்படி ஈரான் நெருக்கமாக இருந்ததோ, ஜனாதிபதி மாற்றப்பட்டாலும் கூட அந்த அரசினுடைய கொள்கைகளில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது என்று சொல்லியும் சர்வதேச ஊடகங்களில் பேசப்பட்டு வருது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது எதிரி நாடுகள் மேலே குற்றம் சாட்டப்படுறது வழமையானது. பல சந்தேகங்கள் இஸ்ரேல் மேலேயும் இருக்குது. ஆனால் இஸ்ரேல் தெளிவாக ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கு. பகிரங்கமாக அறிவிக்காட்டியும் கூட பெயர் குறிப்பிட விரும்பாத சில உயர் மட்டத்தை சேர்ந்தவர்கள் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிற தகவல், இந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் இடையில் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்றது. அமெரிக்கா இதை பற்றி பெருசாக எந்த ஒரு தகவலையும் சொன்ன மாதிரி இல்லை. மற்ற உலக நாடுகளை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியான அனுதாபங்களை தெரிவித்து வாரதை பார்க்க முடியுது. குறிப்பாக ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான், மலேசியா, இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கூட அனுதாபத்தை தெரிவிச்சிருக்கிறாரு.
ஹமாஸ் இயக்கம், ஹூத்தி இயக்கம், லெபனான் ஹிஸ்புல்லா இயக்கம், இந்த மாதிரியான இயக்கங்களுக்கு ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியினுடைய மரணம்ன்றது ஒரு பேரிழப்பாக தான் அமையப்போகுது. ஆனால் ஈரான் கொள்கைகளில் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படாது. எதிரி நாடுகளுக்கு ஒரு பக்கம் மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியாக இது அமைய முடியும். அதே நேரத்தில் ஈரான் ஜனாதிபதி, ஈரான் அரசாங்கத்தினுடைய ஆதரவாளர்களுக்கு இது மிகப்பெரிய சோகமான ஒரு செய்தியாக தான் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.